சொல்கிறதுக்கு வருத்தமான விஷயம், ஆனால் அதுதான் நடக்கும். அந்த குழந்தைங்களாம் இறந்துடும். அது எல்லாமே வந்து டஸ்ட்பினுக்கு தான் போகும். போதுமான அளவு செவிலியரும் மருத்துவர்களும் அரசு மருத்துவமனைகளும் இல்லை. யூரின் போகிற அந்த வெஜைனாக்கும் யூரினுக்கும் போகிற இடத்துல பிளாடருக்கு நடுவில் ஓட்ட வரலாம். 1,00,000 பேர் வந்துட்டு டெலிவரி ஆனால் 197 தாய்மார்கள் வந்து அங்கே இறக்குறாங்க. டாக்டர்களுக்கோ நர்ஸுகளுக்கோ சாப்பிடக்கூட போகாமல் யூரின் கூட போக முடியாமல் இயற்கையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் நேச்சுரலாக. ஸோ அதனால வீட்லேயே டெலிவரி பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஒருவேளை முன்னாடி இருந்த அந்த இயற்கை உணவுகளே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு ஐடியல் பர்த்ன்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸும் இது பண்ணுறாங்க. இன்ஸ்டியூட்டை தாண்டி பர்த் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரிதானா? உண்மையிலேயே அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் வீட்டில் டெலிவரி பார்த்துடலாமா? இந்த பர்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஆக்சுவலி அது அவங்க என்னத்துக்கு அவங்க பர்த் சென்டர்னு மீன் பண்ண ஒருத்தர் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. பட் இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு அதுக்குன்னு படித்த ஒரு மருத்துவர் டெலிவரி பார்க்கறதுக்கான ட்ரைனிங் இருக்கிற ஒரு மருத்துவருடைய கண்காணிப்பில் எல்லா விதமான வசதிகளும் டெலிவரி பார்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கிற இடத்துல டெலிவரி பார்க்குறது. ஸோ வந்து எல்லா வசதியும் இருக்கணும். அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. வெறும் டாக்டர் மட்டும் இருந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லனா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். அதில் அந்த காலத்தில் பண்ணினதை நம்ம இந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 காரணம் இருக்கணும். ஒன்று வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், ஏதோ ஒரு போதாமை இருக்கணும், ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கணும். அல்லது ஏற்கனவே ஒரு அந்த காலத்தில் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இந்த 2த்தில் என்ன காரணமாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2005 வந்து ஒரு 50% 60% அவ்வளோதான் வந்து 40% தான் ஹோம் டெலிவரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இருந்துச்சு. ஸோ 2005ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒரு 40% தான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி என்கின்ற மருத்துவமனை டெலிவரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது அரசு, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசுகளாக இருக்கட்டும், பல்வேறு முயற்சிகள் செய்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அந்த மருத்துவமனை பிரசவங்கள் என்பதை இந்திய அளவில் 95% அதிகரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இது கிட்டத்தட்ட 100% வரைக்கும் இருக்கின்றன. பல மாநிலங்களில் 100% இருக்கின்றது. 99.9% கேரளா அந்த மாதிரிலாம் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வர நேரத்தில் அதை பயன்படுத்திக்கணும். வீட்டில் டெலிவரி பார்க்கும்பொழுது இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, வீட்டில் டெலிவரி பார்த்தா அந்த பெர்னியட்டல் மார்ட்டாலிட்டி என்கின்ற குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இறக்கிறதோடைய எண்ணிக்கை வந்து சில மடங்கு அதிகரிக்கிறது. அதே மாதிரி மன வளர்ச்சி, நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், வலிப்பு வருது, இதெல்லாமே வந்து வீட்டில் டெலிவரி ஆனால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு அம்மா ஒரு 150 கிலோ இருக்காங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய பிபி இருக்குது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வேணால் வலிப்பு வரலாம், அவங்களுக்கு டெலிவரி பார்க்கறதுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிக மிக ஆபத்தான பல நோய்களை ஒன்றாக வைத்துள்ள ஒரு தாய்மார்களுக்கு கூட மயக்க மருந்து கொடுப்பது என்பது எளிதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்து ரொம்ப மிக மிக வளர்ந்திருக்கிற இன்னொரு துறை என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தை மருத்துவம், குழந்தை அறுவை சிகிச்சைன்னு தான் பார்க்குறோம். இப்போ எப்படி குழந்தை மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஒரு சாதாரணமாக இயல்பாக ஒரு குழந்தையோடைய எடை 240 நாள் 240 டேஸ் வரணும். அதுதான் உங்களுடைய 9 months 7 daysன்னு சொல்லுவோம் நம்மளுடைய கர்ப்ப காலத்தை. அந்த குழந்தையோட எடை வந்து 3 கிலோ. அப்போ 2.8 to 3.1 3.2 இதுதான் வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு குழந்தை அதுக்கு பதிலாக குறை மாதமாக பிறக்குது. அதாவது 9 மாதம் 7 நாளுக்கு பதிலாக 8 மாதத்தில் பிறக்குது, 34 வாரம், 32 வாரம், 30 வாரம், 28 வாரம், இந்த மாதிரி குறைவாக பிறக்குது, குறை மாதமாக பிறக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு சரியான மாதத்தில் பிறக்குது, ஆனால் எடை குறைச்சலாக இருக்குது, இல்லை குறை மாதத்தில் குறை எடையோடு இருக்குது. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய இப்போ பார்க்குறோம். இந்த நேரத்தில் எடைன்னு பார்க்கும் பொழுது அரசு மருத்துவமனைகள்லேயே 600 கிராம் 700 கிராம் 550 கிராம் இருக்கிற குழந்தை கூட காப்பாற்றி வீட்டுக்கு செல்கின்ற அளவுக்கு மிக அதிக அளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே டெலிவரி பார்க்கும் பொழுது ஒரு 450 கிராம் 500 கிராம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கைக்குள்ளாரே இவ்வளோ தான் இருக்கும். அந்த குழந்தை வந்து சொல்கிறதுக்கு வருத்தமான விஷயம், ஆனால் அதுதான் நடக்கும். அந்த குழந்தைங்களாம் இறந்துடும். அது எல்லாமே வந்து டஸ்ட்பினுக்கு தான் போகும். ஆனால் இப்பொழுது அந்த குழந்தை வந்துட்டு அழகாக அந்த நியோனட்டல் நிக்குன்னு சொல்கின்ற நியோனட்டல் ஐசியூவில் வந்து இருந்து தாய்ப்பாலை வந்து தாய்ப்பாலுக்கு கூட வங்கி இருக்குது போகலாம். ஸோ அப்போ தாய்ப்பால் குடித்து
யாரோட தாய்ப்பாலோ அல்லது அம்மாவோட தாய்ப்பாலோ வங்கியோட தாய்ப்பாலோ அதை குடித்து பல்வேறு தொழில்நுட்பத்தின் காரணங்களாக ரொம்ப அழகாக ஒரு மாதம் ஒரு 100 days ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய நாட்கள் மீதமுள்ள நாட்கள் எல்லாம் மருத்துவமனையில் நிக்கூவில் இருந்து இன்குபேட்டரில் இருந்து அழகாக வீட்டுக்கு போகிறாங்க, அழகாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியாக வந்து நம்ம பார்க்கின்றோம். ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடாது, ஏன் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடாது, ஏன் மருத்துவ காப்பீடு பாதுகாப்போட மருத்துவ உதவியோட டெலிவரி பார்த்துக்கக்கூடாது? இதனால் வந்து தாய்களுக்கான மரண விகிதத்தை குறைக்க முடிகிறது, குழந்தைக்கான மரண விகிதத்தை குறைக்க முடிகின்றது, குறைமாத குழந்தையையும் குறைந்த எடை குழந்தைகளையும் காப்பாற்ற முடிகிறது. தாய்மார்களில் பலவிதமான நோய்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிபி, சுகர், இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கிறது, இணை நோய்கள் இருக்கின்றது, கூட்டு நோய்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்துள்ள ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அழகான பாதுகாப்பான ஒரு பிரசவத்தை வந்து நம்மளால் கொடுக்க முடிகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து அந்த காலத்தில் என்ன நடந்தது, இப்போ 2 விஷயம். இன்றைக்கி நடக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நடக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, இப்போ தாய்மார்களுடைய இறப்பு குறைந்து இருக்கின்றது, பாதுகாப்பான பிரசவம் இருக்கின்றது. இறப்பு மட்டுமல்ல, மார்பிடிட்டி என்கின்ற இன்னொன்று இருக்குது. ரொம்ப நேரம் வந்துட்டு ப்ரொலாங்டு லேபர் அந்த மாதிரி இருந்ததுன்னா யூரின் போகிற அந்த வெஜைனாக்கும் யூரினுக்கும் போகிற இடத்துல பிளாடருக்கு நடுவில் ஓட்ட வரலாம். அது ரெக்டோவெஜைனல் ஃபிஸ்டுலா என்கின்ற மலைலாம் வந்து வெஜைனா வழியாக வருது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து ப்ரொலாங் லேபரில் இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக கதை மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டிலையே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொலாங்டு லேபராக இருந்துட்டு அப்புறம் டெலிவரி ஆகலான்னு வண்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆக மார்டாலிட்டி என்கின்ற இறப்பு விதம் மட்டுமல்ல, மார்பிடிட்டி என்கின்ற உடல் பாதுகாப்பு குறைபாடுகளும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் குழந்தைகளுக்கான இறப்பு வந்துட்டு குறைந்திருக்கின்றது, குழந்தைகளுக்கான மார்பிடிட்டியும் குறைஞ்சிருக்கிறது. இது அரசு மருத்துவமனைகளுக்கும் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியினால் வருகின்ற மருத்துவ கண்காணிப்பினால் டெலிவரியில் வருகின்ற நன்மைகள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பர்த் அட்டெண்டன்ட் சொல்லிவிட்டு அந்த டெலிவரி ப்ராசஸில் அவங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பர்த் அட்டெண்டண்ட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெலிவரியை கம்ஃபர்டபுளாகவும் இயற்கையாகவும் இன்பகரமாகவும் அது செஞ்சுக்கணுங்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து அரசே செய்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே வருது. இப்போதைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரினால் இருக்கின்ற அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பர்சன் டு பர்சன் கேரு தனித்தனியாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அதிக எண்ணிக்கையில் செவிலிகள் நியமிக்கப்பட வேண்டும், அதிக எண்ணிக்கையில் ஆலோசனை சொல்கிறவங்க, மே ஹெல்ப் யூ சொல்கிறவங்க, கவுன்சிலர்ஸ் அவங்களாம் ஹெல்ப் பண்ணணும். எல்லாமே டாக்டர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நர்ஸ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க வேறு ஏதான ஒரு கவுன்சிலர்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். பல நேரங்களில் செவிலியரோ மருத்துவரோ என்ன அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான அறிவுரை அதை சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்றுமே சொல்லலைம்பாங்க, என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாமே சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. இது ஒன்று. ஆக போதுமான அளவு செவிலியரும் மருத்துவர்களும் அரசு மருத்துவமனைகளும் இல்லை. இந்த போதாமை பற்றி பேசாமல் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். யாருமே எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு ஊரை கூட்டி அந்த அரசு மருத்துவமனைக்கு வாசலில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களே ஒழிய அந்த ஒரு நாள் கூட அவங்க கண்ணெதிர பார்த்துட்டே இருப்பாங்க. டாக்டர்களுக்கோ நர்ஸுகளுக்கோ சாப்பிட கூட போகாமல், யூரின் கூட போக முடியாமல் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய அரசு மருத்துவமனைகளில் நிறைய ஸ்டாஃப் நர்ஸ் போடுங்கன்னு யாருமே போராட்டம் நடத்த மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டன்டேனியஸான போராட்டங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்போ அவங்களுக்குன்னா வருது இல்லை, அப்போ ஏன் வரமாட்டேங்குது? இப்போ கண்ணெதிர ஒரு விஷயம் நடக்கும் அரசு மருத்துவமனைகளில், ஒரே ஸ்டாஃபே வந்து 4 வார்டுக்கு இன்சார்ஜாக போட்டிருப்பாங்க. அவங்க இங்கேயே அங்கேயே ஓடிட்டுருப்பாங்க. ஒரு வார்டில் ஒரு ஸ்டாஃப் ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா அவங்க அந்த வார்டில் இந்த வார்டு ஒரு ரொட்டீன் ஃபஸ்ட் வார்டு போய் செகண்ட் வாய்ப்பு தேர்ட் வாய்ப்பு ஊசிலாம் போட்டு 5வது வார்டு முடிச்ச பிறகு தான் ஃபஸ்ட் வார்டுக்கு. அப்போ ஃபஸ்ட் வார்டில் பேஷண்ட் இறந்துருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே வந்து டாக்டர் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பேஷண்ட் இறந்தது கூட ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தெரியும், சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம். பட் அது என்ன நடந்தது, அப்போ என்ன நடந்திருக்கணும், என்ன நடக்காமல் இருக்கணும், என்ன செஞ்சுருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இதே மாதிரி இதுதான் நம்ம லேபர்லேயும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லை இந்தியா முழுக்க வேறு என்னென்ன மாநிலங்களில் வீட்லேயே பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹையாக போயிட்டு இருக்கு? அதை பற்றின புள்ளி விவரங்கள் ஏதாவது இருக்காங்க? இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் கேரளா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 100% வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் போயிட்டுருக்கு. தென் மாநிலங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு, 90%, 99.9% வரைக்கும் இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் பிரச்சனை இருக்கின்றது. இப்போ குறிப்பாக மேகாலயா போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக எண்ணிக்கையில் வீட்டில் தான் டெலிவரி பார்த்துக்கிற ஒரு போக்கு இருக்கின்றது. அந்த மாநில முதலமைச்சர் வந்து பல சிறப்பு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை முதல்ல சரி பண்ணணும். வீட்டில் வந்துட்டு
டெலிவரி பார்க்குறதுனால தான் தாய் மரணம் அங்கே அதிகமாக இருக்கிறது. பேறுகால மரணம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 197 167 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு 1,00,000 பேர் வந்துட்டு டெலிவரி ஆனால் 197 தாய்மார்கள் வந்து அங்கே இறக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வீட்டு டெலிவரி தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து அங்கே வீட்டில் தான் டெலிவரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் இங்கே தாய் மரணங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும் பொழுது 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். ஸோ ஒரு மாநிலத்துடைய தாய் மரணங்கள் எவ்வளவு, அந்த மாநிலத்துடைய இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி என்ன, குழந்தை மரணம் எவ்வளவு, அந்த மாநிலத்துடைய இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ரேட் என்ன, இன்னும் ஒன்று வந்து பெண்களுடைய கல்வி அறிவு. இதெல்லாம் பார்த்தாலேயே நமக்கு வெளிச்சமாக தெரிகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களை வந்து வீட்டில் டெலிவரி பார்த்துட்டு அங்கே வந்து தாய் மரணமும் குழந்தை மரணமும் மார்பிடிட்டியும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எங்கெங்கே வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பான பிரசவங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டிடியூஷன் டெலிவரின்னு நம்ம சொல்கிறது வந்து அடிப்படை கட்டமைப்பு இருக்கணும், தகுதியான திறமையான அனுபவம் வாய்ந்த பயிற்சி பெற்ற மருத்துவ துறை ஊழியர்கள் மூலமாக அது நடக்க வேண்டும். மருத்துவர்கள் உள்ளிட்ட செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் மூலமாக அடிப்படை கட்டமைப்பு வசதியுடன் இருக்கிற இடத்துல பிரசவம் பார்ப்பது தான் பாதுகாப்பானது.